இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம். ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய சமாதானமும் நம்மிலே பெருகுவதாக. இந்த ஞாயிறு ஆண்கள் ஐக்கிய சங்க ஞாயிறு திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 19ஆம் ஞாயிறு. ஆண்டவர் நம்முடைய பேராலயத்திலே சிறப்பாக ஆண்கள் ஐக்கிய சங்கத்தை வழிநடத்தி வருகிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சிறப்பாக நம்முடைய ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் பிரதி வாரம் வியாழக்கிழமை தோறும் அவர்கள் கூடி வந்து தங்களுடைய ஐக்கியத்தை வலுப்படுத்தி கொள்ளவும், நல்ல பாடல்களை கற்றுக்கொள்ளவும், வேத வசனங்களை ஆராயவும் கற்றுத் தருகின்ற நல்ல பாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு மீண்டும் நன்றி சொல்லுவோம். கிராம சந்திப்பு ஊழியங்கள் மற்றும் நம்முடைய திருச்சபையின் பணிகள் எல்லாவற்றிலும் நம்முடைய ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள். ஆகவே சங்கத்தினுடைய செயலர்கள், பொருளாளர்கள், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய பேராயத்தின் சார்பாக அன்போடு நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிக்கிறோம். இந்த துதி ஆராதனையிலே அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மைமைப்படுத்தி பாடல்களை பாடி நம்மை ஆண்டவருக்குள் வழி நடத்துவார்கள். Praise the Lord. Hallelujah. இன்று ஆண்கள் ஞாயிறு. ஆண்டவர் நம் உயிர், அவரை நோக்கி பாரு, நன்மை செய்வாரு, மேன்மைப்படுத்துவாரு, எல்லாவற்றிலும் உயர்த்துவாரு, உயர்ந்த இடத்தில் வைப்பாரு, பொக்கிஷத்தை கொடுப்பாரு. அவரை பாராமல் இருப்பது தவறு. பாடுவோம் துதிப்பாட்டு போடுவோம் பண்மெட்டு, சாத்துவோம் தேவனுக்கு பாராட்டு. ஆகவே பாடப் போகிறோம். கேளுங்கள், கேட்டு மகிழுங்கள், மகிழுங்கள், மகிழுங்கள். பரிசுத்த நாளின் காலை வேளையிலே இந்த பரிசுத்த ஆலயத்தில் திரளாக கூடி வந்திருக்கின்ற பேராலய திருச்சபையினர் அனைவருக்கும் மீண்டுமாக பேராலய ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டும் இந்த ஆராதனையை அனுசரிக்க ஆண்டவர் கிருபை செய்த அவருடைய பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த நமது திருச்சபையின் தலைமை குருவானவர் ஐயா அவர்களுக்கும், உதவி குருவானவர் ஐயா அவர்களுக்கும், திருச்சபையின் மூப்பர்கள் மற்றும் பெரியவர்கள், திருச்சபையினர் அனைவருக்கும் கூட வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஊடகங்களின் வழியாக இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இறைமக்களுக்கும் கூட வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் பாடவிருக்கின்ற இந்த பாடல்கள் ஒருவேளை ஒரு சில பாடல்கள் புதியவைகளாக இருக்கலாம், அநேக பாடல்கள் உங்களுக்கு பரிச்சயமானவைகளாக இருக்கலாம். நீங்கள் எளிமையான பாடல்கள் நல்ல ராகத்தோடு அமைந்திருக்கின்றது. எங்களோடு இணைந்து நீங்களும் பாடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். பரலோகத்திலே கொடாகோடி தூதர்கள் அவரை பரிசுத்தர் 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 என்று ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வல்லமை உள்ள மகத்துவமான ஆண்டவரை நாமும் இந்த நாளிலே ஆண்டவரை துதித்து பாடுவோம். இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் என்று சங்கீதம் 22:3 சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆம்,
அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவருக்கு நமக்கு தந்திருக்கின்றார். 1000 நாமங்களை உடையவர் நம் தேவன். மண்ணான நம்மை நம்பி இந்த மகிமையின் வாழ்வை நமக்கு தந்திருக்கின்றார். 1000 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் ஆண்டவர் இயேசு மாறாதவர். அந்த மாறாத ஆண்டவரை நாம் உயர்த்தி பாடுவோம். பாடல் எண் 1, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூயவரே. Hallelujah, hallelujah, hallelujah.
அல்லேலூயா. இரண்டாவது பாடல், என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர். ஆம், ஆண்டவர் நம் யாரையும் சத்துருக்களிடத்திலே எதிரிகளிடத்திலே விட்டு கொடுக்கவே மாட்டார். சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல, நாம் தலை குனிந்த போதெல்லாம் அவர் நம்மை தலை நிமிர்ந்து நிற்க செய்திருக்கிறார். எந்த இடத்திலே நமக்கு தலை குனிவு ஏற்பட்டதோ அந்த இடத்திலே அவர் நம்மை தலை நிமிர்ந்து நிற்க செய்திருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்வதெல்லாம் நம் வாழ்வில் தருகின்ற ஆண்டவர், நாம் நினைப்பதற்கும் மேலாய் நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர். அத்தகைய நல்ல ஆண்டவரை நாம் துதித்து பாடுவோமா? பாடலின் 2, என்னை விட்டு கொடுக்காதவர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரீரே. அனைவரும் கரங்களை தட்டி பாடலாமே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன். நான் நினைப்பது
ஆசீர்வதிக்கின்றேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன். நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றேன். என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசமே. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த பாடல் ஒரு கருத்துள்ள ஒரு பாடல். புலம்பலிலே 3:22 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். ஆம், ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் ஒவ்வொரு நாளையும் காணுகிறோம். காலையிலே நாம் கண் விழிப்பது கர்த்தருடைய கிருபை. நாம் உண்ணும் உணவு அவருடைய கிருபை. தாயின் கருவில் நம்மை தெரிந்து கொண்டது அவருடைய கிருபை. போக்கும் மரத்தும் ஏசப்பா அது உமது கிருபை. பலவீனத்திலே பலன் தந்து தாங்கி வருகிறார். எத்தனையோ கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பலவீனங்கள், பாடுகள், விபத்துக்கள் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை கிருபையாக நடத்தி வருகிறார். இந்த பாடலை எழுதின அந்த சகோதரர் செல்வின் அவர்களிடத்திலே நான் பேசி கொண்டிருந்த பொழுது ஒரு அருமையான வரிகளை எழுதியிருக்கின்றீர்களே அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இது என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் பிரதர். நான் கஷ்டப்பட்ட நாட்களிலே என்னுடைய அனுபவத்தை இந்த பாடலில் எழுதியிருக்கின்றேன் என்று சொன்னாங்க. அவருடைய அனுபவம் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அநேகருடைய அனுபவங்கள், ஏன் என்னுடைய அனுபவம் அதே கூட. பல முறை விபத்துக்கள், ஆபத்துக்கள், 3 முறை ஃப்ராக்சர் ஆகி இன்று நாளிலே கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்பதாக கூட ஒரு ஃப்ராக்சர் ஆனது. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நேரத்திலே உங்கள் மத்தியிலே உங்கள் முன்பாக நிற்கிறேன். கடந்த மாதத்திலே மற்றொரு பிரச்சனை ஏற்பட்டது. வெரிகோஸ் வெயின் என்று சொல்லக்கூடிய அந்த வெயின் ப்ராப்ளத்தினாலே என் கால்கள் எல்லாம் வீங்கி பயங்கரமாக வலிகள், வேதனைகள் எடுக்க ஆரம்பித்தது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றேன். எனக்கு மருத்துவம் செய்த டாக்டர்ஸ் எல்லாம் நம்முடைய திருச்சியை சேர்ந்தவர்கள் தான். அவங்க சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. என்னுடைய பணி ஆசிரியர் பணி. அதனால் அவங்க சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது, கால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, பார்த்துக்கோங்க, அப்படின்னா தான் அதை கால் சரியாகும் அப்படின்னாங்க. கர்த்தருடைய கிருபையினால் இன்றைக்கி நான் உங்களுக்கு முன்பதாக நிற்கிறேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக த்ரோட்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. திடீரென்று என்னால் பேச முடியாமல் போய்விட்டது. இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை அணுகிய போது த்ரோட்டில் ஒரு வோக்கல் கார்டில் ஒரு பாலிப் வளர்ந்துருக்கின்றது, ஒரு க்ரோத் இருக்கிறது. அதை லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு சத்தம் வரும்னு சொன்னாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணேன் சென்னையில் போய். ஒரு 15 நாள் மௌன விரதம் இருக்குன்னு சொன்னாங்க, யார் கூடயும் பேசக்கூடாதுன்னு. அமைதியாக இருந்தேன். அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறமா, இனிமேல் நீங்கள் உங்கள் பணியை ரொம்ப மென்மையாக செய்ய வேண்டும். ஆசிரியர் பணியாக இருந்தாலும் நீங்கள் மெதுவாக பேசணும். ஒரு மைக்ரோஃபோன் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நடக்கக்கூடிய காரியமாக ஸ்கூலில் மைக் வச்சுக்கோங்க. பாடலாம் நீங்கள் பாடக்கூடாது, நீங்கள் கொயர்லலாம் பாடுறீங்கன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி சத்தமாலாம் பாடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. 10-12 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கின்றேன். இன்றும் பாடிக்கொண்டிருக்கின்றேன். ஆண்டவருடைய கிருபை என்னை தாங்கி வருகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரை நான் பாடிக்கொண்டே இருப்பேன். கர்த்தருடைய கிருபையாலே நடத்தி வருகிறார். பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இதே போன்ற அனுபவங்களை கடந்து வந்திருப்பீர்கள். ஆமென். யாரெல்லாம் இந்த அனுபவங்களை கடந்து வந்திருப்பீர்கள் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அனைவருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற பலவிதமான போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று பவுல் அப்போஸ்தலனுக்கு சொன்னதுபடி அவருடைய கிருபை நம்மை தாங்கி வருகிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை தாரும் என்று மாத்திரம் நாம் கேட்போம். அவருடைய கிருபையை கேட்போமா? பாடல் 3. நான் நிற்பதும் நான் நடப்பதும் அது உங்க கிருபை. நான் இருப்பதும் நான் எழுவதும் அது உங்க கிருபை. நான் நிற்பதும் நான் நடப்பதும் அது உங்க கிருபை. நான் இருப்பதும் நான் எழுவதும் அது உங்க கிருபை. உங்க கிருபை இயேசப்பா, உங்க கிருபை.
அது உங்க கிருபை. கரங்களை தட்டி பாடலாமே. நாம் அப்படியே இருந்த இடத்திலே எழுந்து நின்று நம்முடைய ஆண்டவரை ஆராதிப்போமா? தயவு செய்து யாவரும் எழுந்து நிற்போம். ஆராதனையினுடைய முக்கிய பகுதி ஆண்டவரை நாம் துதி செய்து ஆண்டவருடைய மகத்துவங்களை நாம் அறிக்கை செய்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் விரும்பி வேண்டி வாஞ்சித்து ஆண்டவரிடத்திலே நாம் கேட்டுக்கொள்வது. 4வது பாடல் அனைவருக்கும் தெரிந்த ஆராதனை பாடல்,
ஆராதனை ஆண்டவருக்கு மாத்திரமே உரியது. சகல துதிகளுக்கும் பாத்திரர் நம் ஆண்டவர் ஒருவரே. ஆண்டவர் உயரமும் உன்னதவுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன் என்று ஏசாயா அந்த தீர்க்கதரிசியிலே நாம் படிக்கின்றோம் அல்லவா? அந்த காட்சியை நாம் மனதிற்குள் கொண்டு வருவோம். ஆண்டவரை நாம் ஆராதனை செய்வோம். ஆராதனை என்ற வார்த்தைகளை சொல்லும் பொழுது கரங்களை அசைத்து ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆலயிலும் ஆலயிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆலயிலும் ஆலயிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, என் வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. ஆலயிலும் ஆலயிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆலயிலும் ஆலயிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஜெப நிலையில் இருப்போம். இப்பொழுது சில ஜெப குறிப்புகள் ஏறெடுக்கப்படும். ஜெபத்தை கேட்போம் எங்கள் தேவா. ஜெப
அப்படியே நாம் நின்ற வரமாக ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். முதலாவதாக நாம் நன்றி சொல்லி தேவனுக்கு மகிமைப்படுத்துவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் அப்பா ஆண்கள் ஞாயிறாக பரிசுத்த ஆலயத்தில் நாம் கொண்டாட முடியாத சலாக்கியத்தை எங்கள் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றியோடு மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அகில உலகத்தில் இருக்கிற ஆண்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து எல்லாவற்றையும் நல்லது நல்லது என்று கண்டு அப்பா மனிதனையும் முடிய சாயலாக திருத்தீங்க. ஆரம்பத்தில் படைத்த அந்த மனிதனுக்காக நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்போ. இந்த நாட்களிலும் ஆண் மக்களை தேசத்தில் இருக்கிற உலக நாடுகளில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம் பலன் கொடுத்து கிருபையாய் அவங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமென்று கெஞ்சுகிறோம் ராஜா. அப்படியாக தகப்பனே, மனிதனுடைய விழா எலும்பு உருவி துணையை உருவாக்கினீர். அப்படியாக குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் பிள்ளைகள், மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தில் அனைவரையும் நீங்கள் பேர் பேராய் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று கெஞ்சுகிறோம் ராஜா. இந்த நாட்களிலே அப்பா ஆண்கள் மத்தியிலே செய்யக்கூடிய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் ராஜா. ஊழியத்திலே தகப்பனே கர்த்தருடைய கிருபையும் இரக்கம் இருக்கும் ராஜா. ஊழியக்காரர்களை தாங்குங்க, வழி நடத்துங்க. அப்படியாக தேவன் தாமே அந்த ஊழியங்களையும் ஊழியக்காரன் ஆசீர்வதித்து வழிநடத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இனிதான நாளிலும் அப்பா அந்த உம்முடைய கிருபையானாலே எங்களுடைய ஆண்கள் ஒவ்வொருவரும் பேர் பேர ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மயம்படுத்தபடியான காரியங்களை நாங்கள் ஈடுபட எங்களை கிருபையாக வழி நடத்துங்க. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, இப்பொழுதும் ஆண்களுக்கு சங்கமாக எங்களுடைய தேசத்திற்காகவும் என் தேசத்தில் இயேசுவே நம்முடைய நாமத்தை அறிவிக்கும்படியாக பணியாற்றக்கூடிய அன்பு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்கள் தேசத்தில் அதிகாரம் வகிக்கும் எங்களுடைய குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர், பிரதம அமைச்சர், இன்னும் மத்திய அமைச்சர்கள், மாநில ஆளுநர்கள், மாநில முதல்வர்கள், மாநில அமைச்சர்கள், பாராளுமன்ற மேலவை, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதத்தில் தருகிறோம் ராஜா. இன்னும் கூட எங்களுடைய தேசத்தை காக்கிற பணிகளை ஈடுபட்டு இருக்கிற எங்களுடைய இராணுவ வீரர்களுக்காக, உயர் அதிகாரிகளுக்காக, காவல்துறை நண்பர்களுக்காக, ஒவ்வொருவருக்காக உங்களுடைய பாதத்தில் வருகிறோம். ஒவ்வொருவரையும் நேர் அரவணைத்துக் கொள்ளும்படியாய், ஒவ்வொருவருக்கும் தேவையான பாதுகாப்பையும், ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபைகளையும் காருண்யத்தையும் நேர் கொடுக்கும்படியாய் தகப்பனே உம்முடைய பாதத்தில் கெஞ்சும் மன்றாடுகிறோம் தகப்பனே. இன்னும் கூட எங்கள் தேசம் எப்படியாவது சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எங்கள் தேசம் முழுமையும் பணியாற்றக்கூடிய அன்பு பிள்ளைகள் இயேசுவே, ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்தில் தருகிறோம். அநேக மிஷினரி ஸ்தாபனங்கள் உண்டு, அநேக ஊழிய ஸ்தாபனங்கள் உண்டு, அநேக மிஷினரிகள் எங்கள் தேசம் முழுவதும் கடந்து சென்று இருக்கிறார்களே. ஒவ்வொருவரையும் தகப்பனே நேர் அரவணைத்துக் கொள்ளும்படியாய், ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும், ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பனே நேர் அரவணைத்துக் கொள்ளும்படியாய் உம்முடைய பாதுகாப்பும், உம்முடைய கிருபையும், உம்முடைய அன்பும், உம்முடைய மீட்பும், உம்முடைய ரட்சணியமும் அந்த பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கும்படியாய் தகப்பனே நீர் உதவி செய்யும்படியாய், எப்படியாவது எங்களுடைய தேசம் அசைக்கப்படும்படி தன்னுடைய இன்னொரு பணயமாய் வைத்து செயல்படுகின்ற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் தகப்பனே நீர் கண்ணோக்கும்படியாய்
ஆண்களுக்கு சங்கமாக இந்த சமயத்தில் நம்முடைய பாதத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். தகப்பனே, நீர் நீர் உதவி செய்யும், நீர் உதவி செய்யும். உம்முடைய அன்பும் உம்முடைய கிருபையும் ஒவ்வொருவருடைய மத்தியிலும் கடந்து வரட்டும் சுவாமி, கடந்து வரட்டும் ராஜா. இந்த அருமையான வேளையில் இந்த ஜபங்களை ஏறெடுக்கக்கூடிய எங்களுடைய ஆண்களுக்கு சங்கத்து உறுப்பினர்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் கடந்து வாரும், நீர் இடைப்படும். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். அதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. திருச்சபைக்காக, திருமண்டலத்துக்காக நாம் ஜெபங்களை ஏறெடுப்போம். மகா இரக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ள எங்கள் அன்பு பிதாவே, இந்த அருமையாக நீர் தந்த இந்த ஆண்கள் ஞாயிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, 250 ஆண்டுகளுக்கு முன்பதாக விக்கிரக ஆராதனையிலே மூழ்கி கிடந்த பாமர மக்களை, எங்கள் முன்னோர்களை நீர் பேர் சொல்லி அழைத்தீர், தெரிந்தெடுத்தீர். உமது தாசர்களை கொண்டு பல கிராமங்களிலே திருச்சபைகளை நீர் உருவாக்கினீர் கர்த்தாவே. அந்த திருச்சபைகள் ஓங்கி வளர்ந்து ஆண்டவரே திருமண்டலமாக உயர்ந்து உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தி கொண்டிருக்கிற கர்த்தாவே, இந்த தருணத்திலே எங்களுடைய சேகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஊழிய வாஞ்சை உள்ள இந்த சேகர தலைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திற்கும் உடன் இருக்கக்கூடிய உதவி போதவர்களுக்காக ஜெபிக்கிறோம், சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதுபோன்று முப்பர்கள், பொறுப்பாளர்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் காத்து கொள்ளும், அரவணைக்கும். உம்முடைய சமூகத்தில் அவர்கள் எந்த அளவிற்கு மேன்மைப்படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு நீர் மேன்மைப்படுத்தும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த திருச்சபையின் மூலமாக நடைபெறுகின்ற விடிய கால ஆராதனை, ஆண்டவரே காலை ஆராதனை, இரவு ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னம் இருப்பதினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அதுபோன்று வியாதியஸ்தர்களுக்காக நடத்தக்கூடிய பொதுவான ஆராதனை, வேதபாட ஆராதனை, அது ஆண்டவரே சாட்சி வார ஊழியங்கள், அதுபோன்று மிஷனரி பயணங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய திருச்சபையின் மூலமாக செய்து வருகின்ற ஊழியத்தை தாங்கக்கூடிய இந்த ஆண்கள் ஐக்கிய சதகத்தை நீர் கண்ணோக்கி பாரும். அவருடைய தேவைகளை நீர் அறிவீர் கர்த்தாவே. இதை பொறுப்பாக நடத்துகின்ற தலைவர்களை நீர் ஆசீர்வதியும். அவருடைய என்ன தேவைகள் உண்டோ அத்தனையும் நீர் நிறைவேற்றி தாரும் கர்த்தாவே. எங்களுடைய திருமண்டலத்திலே இருக்கக்கூடிய 134 சேகரங்களை உம்முடைய பாதத்திலே தருகிறோம் கர்த்தாவே. அந்த சேகரங்கள் ஆங்காங்கே நல்ல ஊழியங்களை செய்து வருகிற காரணத்தினால் ஆண்டவரே, இப்பொழுது உம்மண்டை திரளான மக்கள் வந்து வருவதை நாங்கள் அறிகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த திருமண்டலத்தை பொறுப்பாக நடத்தக்கூடிய பேராயருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக கல்வி நிறுவனங்கள், துவக்க கல்வி கூடங்கள், நடுநிலை கல்வி கூடங்கள், உயர்நிலை கல்வி கூடங்கள், கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள், செவிலியர்கள் கல்லூரிகள் அத்தனையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதி. அங்கே படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களையும் ஆண்டவரை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய பெற்றோர்களை காத்துக்கொள்ளும். பொருளாதார மேன்மையடைய செய்யும் ஆண்டவரே. மேலும் ஆண்டவரே, உம்முடைய பணியை போன்று ஆண்டவரை மருத்துவ பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மருத்துவர்களையும் நீர் அரவணையும், காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அவருடைய கையினால் ஆண்டவரே அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மாத்திரைகளும், அவர்கள் கையினால் அவர்கள் செலுத்தக்கூடிய அந்த ஊசிகளிலும் உம்முடைய இரத்தம் பாயட்டும் கர்த்தாவே. உம்மை நம்பி வந்திருக்கக்கூடிய ஜனங்கள் பூரண பரிபூரண ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பெற்று செல்லத்தக்கதாக ஆண்டவரே அவருடைய சேவையை நீர் தாமே ஆசீர்வதித்து தாரும் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்னும் பல தேவைகள் உண்டு கர்த்தாவே. ஊழியத்திற்கான தேவைகள் உண்டு. சமீப காலமாக நாங்கள் புதுப்பித்து வருகின்ற இந்த ஆலயத்தை நீர்தாமை கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே.
பொருளாதார தேவைகள் உண்டு. ஆண்டவரே, ஊழியம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும், அரவணைத்துக் கொள்ளும் கர்த்தாவே. எங்களால் ஒன்றும் இல்லை கர்த்தாவே, சாதாரண மண்ணான மனிதர்கள் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்கள் நிறைவேற எல்லாவற்றையும் புறப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களிலும் நல்ல பிதாவே. நாம் அப்படியே நின்றவாறு அருட்செய்திக்கு ஆயத்தமாக பாடல் தாளில் உள்ள 5வது பாடல், காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் என்ற பாடலை
தயவுசெய்து நாம் யாவரும் அமர்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த மகிமையான ஆராதனை வேளைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் சிறப்பாக பாடலை பாடி ஜெபத்திற்குள்ளாய் நம்மை வழிநடத்தினார்கள். கர்த்தருக்கு நாம் தோத்திரம் சொல்லுவோம். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. God is good. மறந்துட்டீங்களா? God is good all the time. God is good all the time. எல்லா நேரத்திலும் கர்த்தர் நல்லவர். அழகான இசைக்குழு இருக்கிறாங்க நம்ம சகோதரர்கள். அவளை பார்த்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு பாடல், சில வரிகள் கைத்தட்டி பாடலான்னு நினைக்கிறேன். அவர்களோடு இணைந்து ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதைத்து. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். சில சரணங்கள். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி உற்சாகமாக. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. போற்றிடுவானோ போதல்லத்துள்ளோ சாற்றுதற்கரிய தந்தையுள்ள அமேன். போற்றிடுவானோ போதல்லத்துள்ளோ சாற்றுதற்கரிய ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து நால்வர் அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. முற்றுனக்கு இறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடி சூட்டும். முற்றுனக்கு இறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடி சூட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. பாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயை செய் உயிர் தந்தவன். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து நால்வர் அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. துதி மிகும் தீர ஸ்தோஸ்தரித்தினமே இதயமே உள்ளமே என் மனமே. துதி மிகும் தீர ஸ்தோஸ்தரித்தினமே இதயமே உள்ளமே என் மனமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து நால்வர் அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் எல்லாரும் ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம்.
இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவன். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் என்றே நிறைவேற்றுவா. முன்னெல்லாம் ஏக்கமெல்லாம் என்றே நிறைவேற்றுவா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். God is good all the time. God is good. எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் கர்த்தர் நல்லவர். இன்றைய திருவசனம் 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து எலியாவை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். ஆனால் எலியா என்ன செய்கிறார் பாருங்கள். ஒரு கெபிக்குள் போய் தங்கிக் கொள்கிறார். கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் அவருக்கு உண்டாகி, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? எலியாவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு செயல்படும் ஆண்கள் என்கின்ற வேத பகுதி. செயல்படும் ஆண்கள். எலியா தீர்க்கன் வல்லமையாய் கர்மேல் பர்வதத்தில் நின்றவன். கடவுளின் வல்லமையை வானத்திலிருந்து இறக்கினவர். அக்கினியை இறக்கி கர்த்தருடைய வல்லமையை ஜனங்களுக்கு முன்பதாக வெளிக்காட்டி, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு, என்னை கேட்டருளும் கர்த்தாவே, என்னை கேட்டருளும் என்று கடவுளின் சமூகத்தில் மன்றாடி ஜனங்களை கர்த்தர் பக்கமாக திருப்புவதற்கு எலியாவை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தினார். வல்லமையான ஒரு தேவ மனிதர். எலியா என்று சொன்னால் யெகோவா தேவனாய் இருக்கிறார். எலியா என்று சொன்னால் யெகோவா தேவனாய் இருக்கிறார் என்று அர்த்தம். இந்த எலியா தீர்க்கன் பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவர். அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆகாப் அகசியா காலங்களிலே ராஜபாரம் செய்தவர். இவரை குறித்து திருமறை அநேக காரியங்களை சொல்லுகிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, மறுரூப மலையிலே இயேசுவோடு அங்கே மறுரூப காட்சியில் இவரும் பங்கு வருவதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் மல்யா தீர்க்கன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதும் பொழுது, கர்த்தருடைய நாள் வரும் பொழுது எலியா தீர்க்கன் வருவார் என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த எலியா தீர்க்கன் தன்னுடைய பணியை வல்லமையாக செய்தவர். கடவுளுடைய வசனத்தையும் கடவுளுடைய வார்த்தையையும் ஜனங்களுக்கு நடுவிலே அவர் போதித்தவர். ஜனங்களை தேவனிடத்திலே திருப்புவதற்கு, ஜனங்களை தேவனிடத்தில் நிலை கொண்டிருக்க செய்வதற்கு, பொய்யான பாகால்களை வழிபட்ட ஜனங்களை கடவுளின் பக்கமாக திருப்புவதற்கு இந்த எலியா அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். இவரை பார்த்த உடனே ஆகாபுக்கும் அவருடைய மனைவி ஏசபேலுக்கும் மிகுந்த கலக்கத்தின் நடுவிலே இருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், இவருடைய வல்லமையான செயல்களை நாம் 1 ராஜாக்கள் 17-18 அதிகாரங்களிலே பார்க்கிறோம். பாருங்கள், பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு நடுவிலே
பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு மத்தியிலே ஏசபேலும் ஆகாப்பும் ஜனங்களை வழிதவர அங்கே கர்த்தரை விட்டு அவர்கள் அந்நிய தேவர்களை வழிபடுவதற்கு அழைத்து செல்கிற அந்த சூழலிலே பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் கர்த்தருடைய தீர்க்கர்களுக்கும் நடுவிலே ஒரு பெரிய போராட்டத்தை இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தர் எலியாவை கொண்டு செய்கின்ற அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் எலியா தீர்க்கனுக்கும் வருகின்ற அந்த போட்டி, அங்கே பலிபீடத்திலே வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பலி பொருளை வானத்தில் இருந்த அக்கினி இறக்கி அவர்கள் அங்கே அந்த பலிபீடத்தில் இருக்கின்ற பொருட்களை சாம்பலாக்க வேண்டும். இதுதான் அங்கே அவருடைய போட்டி. ஆனால் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முதலான வாய்ப்பை அங்கே எலியா தீர்க்கன் கொடுக்கிறார். பின்பு அவர்களால் முடியாமல் போன பொழுது அவர்களை குறித்து சொல்லுகிறார். அழகாக சொல்லுவார், உங்கள் தெய்வம் அங்கே சற்று தியானம் பண்ணி கொண்டிருப்பார், உறங்கி கொண்டிருப்பார், நீங்கள் உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கன்னு சொல்லி அங்கே அநேக காரியங்களை பாகால் தீர்க்கதரிசிகளை பார்த்து இந்த எலியா தீர்க்கன் சொல்லுவார். ஆனால் பின்பதாக நாம் பார்க்கும் பொழுது அங்கே பலிபீடத்திலே 4 குடம் தண்ணீர் ஊற்றி அங்கே பலிபீடத்தை சுற்றிலும் அங்கே நீங்கள் தண்ணீரினால் அங்கே அதை நனையுங்கள் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு நடுவிலே அங்கே அற்புதத்தை செய்வதற்கு முன்பு அங்கே எலியா செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது அந்த எலியா சொல்லுகின்ற காரியத்தை பாருங்கள். அங்கே 37வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 36, 37 வசனங்களை பார்க்கும் பொழுது அவர் ஜெபிக்கிறார். அந்திபலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாக எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு, வழிதவறி போன இந்த ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்வதற்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது, சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையையும் பட்சித்தது, வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. இதை கண்ட ஜனங்கள் ஒரே ஒரு காரியம் சொன்னார்கள், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். வல்லமையான காரியத்தை செய்த எலியா சும்மா விடல, இப்போ பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாம் அதம் பண்ணி போட்டு விடுகிறார். இந்த செய்தி ஏசபேலுக்கு போகிறது. நாம் இப்பொழுது 19வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். 19வது அதிகாரத்திலே ஏசபேல் ஒரு செய்தி சொல்லி அனுப்புகிறாள். என்ன செய்தி என்று சொன்னால், என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு செய்த அதே காரியத்தை எலியாவுக்கு செய்வேன். இந்த செய்தி எலியாவுக்கு எட்டுகிறது. எலியாவுக்கு அது தெரிந்த பொழுது எலியா சோர்ந்து போகிறான், சோர்ந்து போகிறான். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, வல்லமையான காரியங்களை செய்தவர் எலியா, ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பதாக நின்று பணிவிடை செய்த எலியா. இப்பொழுது உம்முடைய ஜீவன் உம்மிடத்தில் இருக்காது என்று சொன்ன உடனே ஜீவனுக்காக பயந்து பயந்து இந்த எலியா அவர் செய்கின்ற காரியத்தை பாருங்கள். தன் பிராணனை காப்பதற்கு, தன் பிராணனை பாதுகாத்துக் கொள்வதற்கு பயத்தோடு அவர் பெயர்சேபாவுக்கு வனாந்தர மார்க்கமாய் செல்வதை நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய்விட்டார், ஒரு நாள் பிரயாணமாய் போய்விட்டார். சூறை செடிக்கு கீழே போய் அங்கே அவர் உட்கார்ந்து கொள்கிறார். மனசோர்வு. இன்றைக்கு எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியை, வல்லமையான காரியங்களை நீங்கள் ஆண்டவருக்காக செய்யலாம், வல்லமையான காரியங்களை நீங்கள் செய்து காட்டலாம், கடவுளுக்காக பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு தேவ பிள்ளைகளாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் சில நேரங்களிலே நம்மை மனசோர்வு என்கின்ற ஒன்று வருகின்ற பொழுது நம்மை செயலிழக்க செய்து விடுகிறது. மனசோர்வு. இவருக்கு பயம் வந்து விட்டது, பிராணனை காக்க வேண்டும், உயிரை காக்க வேண்டும். ஆகவே அவருக்கு சோர்வு. அந்த சோர்வின் அடிப்படையிலே அவர் சூறை செடிக்கு கீழே போய் படுத்துக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். பாதுகாப்பற்ற ஒரு நிலை. சோர்வு வருகின்ற பொழுது, சோர்வு நம்மை தாக்கும் பொழுது, பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் பொழுது பயம் நம்மை பற்றி பிடித்துக் கொள்கிறது. நீங்கள் ஒருவேளை திடசாலியாக இருக்கலாம், திட மனமுடையவர்களாக இருக்கலாம். பல நேரங்களிலே உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் உங்களை அச்சுறுத்தும் பொழுது
எவ்வளவுதான் திடமனதாக இருந்தாலும் பயத்தோடு நடுங்கி போயிடுறீங்க. பயம் உங்களை ஆட்டி படைத்து விடுகிறது. பயத்தின் மிகுதியாலை சோர்ந்து போய் விடுகிறீங்க. ஓட்டோ நெபோலியஸ் என்கின்ற ஒரு ஆண்டவருடைய மனிதன் ஜெர்மனியிலே ஹிட்லருக்கு எதிராக அவர் அநேக காரியங்களை செய்தார். அவர் ஒரு பேராயர். இந்த ஓட்டோ நெபோலியஸ் அவர் ஒரு முறை அங்கே ஹிட்லரை பார்த்து சொன்னார். ஹிட்லர் தன்னுடைய கொள்கைகளை எல்லாம் திருச்சபைக்கு நுழைத்து விட்டார். திருச்சபைக்கு நுழைத்து இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று காரியங்களை செய்தார். இந்த ஓட்டோ நெபோலியஸ் ஒரு காரியம் சொன்னார். ஹிட்லரே, நீ சொல்லுகின்ற காரியங்களை திருச்சபைக்குள் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டார். மிகுந்த துன்பத்தை அவர் சந்தித்தார். அவர் சோர்ந்து போனார். கடவுள் அவரை தேற்றினார். அவர் ஒரு காரியம் சொன்னார். கடவுள் தமது பக்தரை அவர் கைவிடுவதில்லை. ஏனென்று சொன்னால் துன்பங்களின் வழியிலே, பாடுகளின் வழியிலே அவர் அவர்களை கடினமான சூழ்நிலைகளை சுற்றி அழைத்து செல்ல மாட்டார். அந்த கடினமான சூழ்நிலைகளுக்கு உள்ளே நடத்தி செல்வார். நான் சொல்றது புரியுதா? பிரச்சனை, பயம், ஆபத்து, உயிருக்கு அச்சுறுத்துதல். இந்த பேராயர் சொன்னார், கடவுள் தமது பிள்ளைகளை கடினமான காரியங்களை சுற்றியெல்லாம் இங்கே வரணும், இப்படி சுற்றி பாதுகாப்பாக கொண்டு கடவுள் விட மாட்டார். அதற்கு ஊடே நம்மை நடத்தி ஜெயம் காண செய்கின்ற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா! ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்திரம். ஆமென். இலச்சந்தை ஜெயம் கொடுக்கும் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். உன்னை காப்பவர் உறங்குவதில்லையே, உன்னை உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்திரம். சோர்ந்து போய் சூறை செடிக்கு கீழே படுத்துக்கிட்டு சொல்றாரு, அச்சத்தின் நடுவிலே, பயத்தின் நடுவிலே, போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல, நான் என்ன செய்யணும் சொல்லுங்களேன், பயப்படாம சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? அவர் சொல்றார் பாருங்கள், கர்த்தாவே நான் என்ன செய்யணும்? நான் சாகணும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. எங்க கிடந்து? சூரச்செடிக்கு கீழே இருந்து அச்சத்தின் நடுவிலே, பயத்தின் நடுவிலே முணுமுணுக்கிறார். இனி வாழ்ந்து பயனில்லை. அன்புக்குரியவர்களே, நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கலாம். ஒருவேளை அச்சத்தின் நடுவிலே வாழ்க்கையின் காரியங்களை குறித்து, வேலை செய்கின்ற பணியிடங்களிலே இருக்கின்ற பிரச்சனைகளை குறித்து பயந்து என்ன வாழ்க்கை என்று நொந்து போய் இருக்கலாம். ஒருவேளை வாழ்க்கையின் காரியங்களிலே கேள்வி குறிகளை கேட்டு ஏன் என்று நீங்கள் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எலியாவுக்கு இந்த சோர்வு வந்தது. பயந்து போய் சொல்லுகிறார், இனி நான் வாழ்வது நல்லது அல்ல. இப்போ ஆண்டவர் அவரை பலப்படுத்துகிறார். முதலாவதாக கர்த்தர் எலியாவை பலப்படுத்துகிறார். நீங்கள் சோர்ந்து போகும் பொழுது ஒரு தாய் தேற்றுவது போல கர்த்தர் உங்களை தேற்றுவார். நீங்கள் இப்பெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ, உங்கள் சோர்வின் நடுவிலே கர்த்தர் ஒரு தாய் தேற்றுவது போல உங்கள் வாழ்வை தேற்றுவார். அவருக்கு என்ன கொடுக்குறார் பாருங்கள். மன சோர்வு வந்துட்டால் உணவு சாப்பிட முடியாது. அதனால் அவருக்கு முதல்ல கொடுக்குறது என்ன கொடுக்குறாரு? நல்ல உணவு கொடுக்குறார்.
உணவு கொடுக்கிறார். அவர் சாப்பிட்டுட்டு திரும்பி படுத்துக் கொள்ளுகிறார். மீண்டும் தட்டி எழுப்பி 2வது முறையும் உணவு கொடுக்கிறார். இப்போ சொல்றாரு, நீ போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். பலப்படுத்தும் ஆண்டவர். இப்போ அந்த சாப்பாட்டில் நடந்து போயிட்டாரு. அந்த சாப்பாட்டில் அவர் நடந்து போறார். அவர் எழுந்திருந்து புசித்து குடித்த அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பருவதம் மட்டும் நடந்து போனார். பலத்தை பாருங்க. சோர்வின் நேரத்திலே, பலன் குன்றி போகின்ற நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். தெய்வம் உங்களை பலப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். நிச்சயமாக பலப்படுத்துவார். ஆபிரகாம் லிங்கன் அவர் தன்னுடைய ஜனாதிபதி அந்த பொறுப்பை ஏற்பதற்கு முன்பு பல துன்பங்களை கடந்தார். அவருடைய வாழ்க்கையை வாசித்தால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். அவர் 10 வயதிலே குதிரை அவருடைய தலையில் உதைத்ததால் அவருடைய தலை ஓடு சேதமடைந்தது. அதனால் பல நாட்கள் அவர் தன்னுடைய மன அழுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டார். பிறகு அவர் வியாபாரம் செய்தார். தொடர்ந்து வியாபாரத்தில் தோல்வி. அடுத்து அவர் பல முறை அங்கே செனட் தேர்தலிலே போட்டியிட்டார். தோல்வி. பல வேளைகளிலே தோல்வி, பல போட்டிகளிலே தோல்வி, வாழ்க்கையிலே தோல்வி. அவர் ஒரே ஒரு காரியம் சொன்னார், என் வாழ்க்கையின் அனைத்து காரியங்களும் கருப்பட்டை அடங்கிய இந்த புத்தகத்திற்குள் உள்ளது. இந்த புத்தகம் என்னை தேற்றுகிறது. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, 1860ஆம் ஆண்டு ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய அந்த ஜனாதிபதி பதவியை பெற்றார். தோல்விகள் பல நேரங்களில் நம்மை சந்திக்கலாம். ஐயோ, நாம் தோற்று போய் விட்டோமோ. எலியாவை பாருங்கள். வல்லமையை காண்பித்தவர், வல்லமையாக இருந்தவர். ஒரு அரசிக்கு முன்பதாக, ஒரு ஏசேபேலுக்கு முன்பதாக, ஆகாப்புக்கு முன்பதாக நாம் தோற்று போய் விட்டோமோ என்கின்ற ஒரு நிலை. தோல்விகள் சில நேரங்களில் நம்மை சந்திக்கும் பொழுது துவள வேண்டாம். தோல்விகளை நீங்கள் கடந்து செல்லும் பொழுது வெற்றியின் பாதையில் அடியெடுத்து வைக்கிறீர்கள். தோல்வியை கண்டு பயப்படாதீங்க, துவண்டு போகாதீங்க. இந்த ஆபிரகாம் லிங்கன் அவர் கடைசி வரைக்கும் அநேக பிரச்சனைகளை சந்தித்தார். ஜனாதிபதி ஆன பிறகும் அவருக்கு பிரச்சனை. சரீரத்திலே நரம்பு தளர்ச்சி, ஒரு கண் மங்கி போய்விட்டது. அவருடைய சரீர உபாதைகள். வெள்ளை மாளிகையிலே அவருடைய தன்னுடைய ஆசனத்துக்கு அருகிலே ஒரு படுக்கை வைத்திருப்பாராம். எப்பொழுதெல்லாம் தனக்கு சோர்வு வருகிறதோ ஓடி போய் படுத்துக் கொள்ளுவாராம். ஆனாலும் தன்னுடைய பணியிலே கர்த்தர் அவரை பாதுகாத்தார், பலப்படுத்தினார் என்று எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, உங்கள் சோர்வுகளின் நடுவிலே, உங்கள் பலவீனங்களின் நடுவிலே, உங்கள் அச்சத்தின் நடுவிலே கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இரண்டாவதாக இவரை பாருங்கள். இப்போ கெபிக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அங்கே கர்த்தர் பேசுகிறார். 9வது வசனத்திலே, இங்கே உனக்கு என்ன காரியம்? எலியாவே, உனக்கு இங்கே என்ன காரியம்? அவர் சொல்றாரு, என்னையா எல்லாரையும் கொன்று போடுவதற்கு அங்கே ஏசபேல் துணிந்து விட்டால், என்னையும் அவள் அழிப்பதற்கு துணிந்து விட்டால் இது தெரியாதா என்று சொல்வது போல் அவரோடு பேசுகிறார். மீண்டும் ஆண்டவர் பேசுகிறார். எலியாவை ஆண்டவர் விசாரிக்கிறார். சோர்ந்து போய் அங்கே தவித்து போய் இருக்கின்ற எலியாவை கர்த்தர் விசாரிக்கிறார். இங்க உனக்கு என்னப்பா காரியம்? உனக்கு என்ன காரியம்? கர்த்தர் உங்களை விசாரிப்பார். மனிதர்கள் விசாரிக்கிறார்களோ விசாரிக்கலையோ, கர்த்தர் உங்களை விசாரிப்பார். உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை விசாரிப்பார். நீங்க கவலைப்படாதீங்க. பாருங்கள், ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறார் எலியா. ஒருத்தர் நமக்கு துணை இல்லை, நாம் ஏன் இவ்விதமாக இருக்கணும் சொல்லி சோர்ந்து போய் மன உளைச்சலிலே, மன சோர்விலே அவர் நிற்கின்ற பொழுது கர்த்தர் அவரோடு பேசுகிறார். எலியாவை, உனக்கு இங்கே என்ன காரியம்? விசாரிக்கின்ற கர்த்தர் எலியாவை விசாரித்தார். இன்றைக்கு அநேக நேரங்களிலே செயல்படுவதற்கு, நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காரியங்கள் தடைபடுகின்ற பொழுது அந்த தடைகளை தாண்டி பயணிப்பதற்கு
கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை விசாரிப்பார், உங்களை விசாரிப்பார். இங்கே எதிர்மறையான காரியங்களை சிந்திக்கின்ற இந்த எலியா அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேனே. ஆண்டவர் சொல்லுவார், இல்லை, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேர் இங்கே உண்டு. எத்தனை பேர்? 7000 பேர். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு, அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், உங்களை விசாரிக்கிறவர். இப்போ சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னாங்க, கடைசியில் 3ஆவதாக சொல்லுகிறார், நல்ல ஒரு ஆலோசனை சொல்கிறார். எப்பா நீங்கள் இருக்காத, நீ போகணும். என்ன செய்யணும் தெரியுமா? நீ போய் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும். 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும். சீரியாவின் ராஜா, அடுத்து யெகூ இஸ்ரேலின் ராஜா. இந்த 2 பேரையும் நீ என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணணும். அதோடு மட்டுமல்ல, எலிசா தீர்க்கனையும் நீ என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணணும். உங்கள் செயல்பாடுகள் எல்லாம் தடைபட்டு போயிருக்கலாம். பயம், அச்சம் உங்களை சோர்வுக்குள் தள்ளி இருக்கலாம். ஒருவேளை விசாரிப்பதற்கு, ஆறுதல் தருவதற்கு யாரும் இல்லை என்று நீங்கள் உங்களையே நொந்து கொண்டு இருக்கலாம். உங்களையே நொந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலத்தை காட்டுவார். ஆண்டவர் உங்களை செயல்பட வைப்பார். உங்கள் வாழ்வை செயல்பட வைப்பார். எலியாவை ஆண்டவர் செயல்பட வைத்தார். நீ போ, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணு. நீ போ, தீர்க்கனை அபிஷேகம் பண்ணு. அதோடு மட்டுமல்ல, முணுமுணுத்த இந்த எலியாவை, சூறைச்செடிக்கு கீழே முணுமுணுத்த இந்த எலியாவை அக்னி ரதங்களோடு எங்கே எடுத்துக்கிட்டாரு? எங்கம்மா எடுத்துக்கிட்டாரு? பரத்துக்கு எடுத்துக்கிட்டார். மல்லியா தீர்க்கன் சொல்லுகிறார், இயேசு வரும் பொழுது, கர்த்தர் வரும் நாளுக்கு முன்பதாக அந்த எலியா மீண்டும் இந்த பூமிக்கு வருவார் என்று மல்லியா தீர்க்கன் தன்னுடைய புத்தகத்திலே, தன்னுடைய தீர்க்க தரிசன புத்தகத்திலே குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, தடைகளை தாண்டி செயல்படுங்கள். அருமையான சகோதரர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே, வியாபாரங்களிலே, ஒருவேளை உங்களுடைய பணிகளிலே, வேலை இல்லாத பிரச்சனைகளிலே, குடும்பத்தை நடத்தக்கூடிய காரியங்களிலே பல நேரங்களிலே பயத்தோடு அச்சத்தோடு இருக்கலாம். என்ன செய்வோம் என்று எங்களுக்கு விசாரிப்பதற்கு, எங்களை ஆற்றி தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்று நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனையை தருவார். உங்கள் எதிர்காலத்தை உங்களுக்கு காண்பிப்பார். தோல்வியையும் துன்பத்தையும் கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் உங்கள் மூலமாக மாபெரும் காரியத்தை செய்வார். செய்வாரா, செய்ய மாட்டாரா? செய்வார். நான் இங்கே இருக்கும் பொழுது கல்கத்தாவுக்கு போனோம். 1997 கல்கத்தாவுக்கு மிஷினரி ஃபீல்டுக்கு போனோம். கல்கத்தாவுக்கு போகும் பொழுது நாங்கள் எல்லாரும் வில்லியம் கேரியினுடைய கல்லறையை பார்க்க போனோம். கர்த்தரிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய் அப்படி சொன்னவர். அவர் மிஷினரிகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். சராம்பூர் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர். அவருடைய குழந்தை அங்கே மரித்தது. அதை அங்கேயே அடக்கம் செய்தார். ஒரு சின்ன கட் சதுப்பு நிலத்திலே குடிசை போட்டு வாழ்ந்தார். அவருடைய மனைவி அங்கே மனநிலை பாதித்தவர்கள். இப்படிப்பட்ட சூழல்களிலே ஆண்டவருக்காக பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது 40க்கும் மேற்பட்ட வேத புத்தகத்தின் பகுதிகளை மொழிபெயர்த்து வைத்த பொழுது அந்த அச்சுக்கூடம் தீக்கிரையாய் போய்விட்டது. எல்லாம் போயிடுச்சு. குடும்பத்தில் பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, வாழ்க்கை ஏன் என்று அவர் கேட்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை சார்ந்து இருந்தார். அந்த வில்லியம் கேரி ஆண்டவர் பயன்படுத்தினார். இன்றைக்கு இந்தியாவினுடைய முதல் அழகான பல்கலைக்கழகமாக சராம்பூர் பல்கலைக்கழகம் இருக்கிறது. தடைகளை தாண்டி பயணிப்பதற்கு, தடைகளை தாண்டி செயல்படுவதற்கு நம் அனைவரையும் ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய கல்லறையில் எழுதப்பட்டிருந்த வாசகம் இவ்வளவு அழகாக எழுதப்பட்டிருந்தது. இந்த வில்லியம் கேரியை குறித்து ஒருவரும் பேசாதீங்க. இந்த வில்லியம் கேரியை குறித்து ஒருவரும் பேசாதீங்க. இந்த வில்லியம் கேரி
ஒரு நீசன், இந்த வில்லியம் கேரி ஒரு புழு, இந்த வில்லியம் கேரி ஒன்றுக்கும் உதவாதவன். ஆனால் இந்த வில்லியம் கேரியை பயன்படுத்தின கர்த்தரை மட்டும் பேசுங்கள். தடைகளை தாண்டி, பிரச்சனைகளை தாண்டி அநேக நன்மைகளை இந்த தேசத்திற்கு செய்தவர். தன்னுடைய வாழ்க்கையின் போராட்டத்தை கண்டு துவளவில்லை, தோல்விகளை கண்டு உட்கார்ந்து விடவில்லை. அந்த தோல்விகளை எல்லாம் தாண்டி கடவுளின் பலத்தோடு ஜெயம் எடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எல்லா தோல்விகளையும் கடந்து, ஏமாற்றங்களையும் கடந்து, வாழ்க்கையின் விரக்தியற்ற நிலையில் போய் நின்று கொண்டு என்ன செய்வோம் என்று இருக்கலாம். அந்த நிலையை தாண்டி ஜெயம் கொடுப்பதற்கு, வெற்றி பெறுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எலியாவே, நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமென். யாவரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். எலியா தீர்க்கன் எதிர்மறையான சூழ்நிலைகளை சந்தித்தார், எதிர்மறையான வார்த்தைகளை பேசினார், சூழ்நிலைகளை தன் கையில் வைத்துக்கொண்டு சுயமாய் முடிவெடுத்தார். இனி நான் வாழ்வதில் அர்த்தமில்லை. சூழ்நிலைகளை கையில் எடுத்துக்கொண்டு இனி நான் வாழ்வது பயனில்லை என்று தானே சுயமாய் முடிவெடுத்தார். என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, பல நேரங்களிலே நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளை கையில் எடுத்துக்கொண்டு கடவுளிடத்தில் அந்த சூழ்நிலைகளை கொடுக்காமல், கர்த்தருடைய சமூகத்தில் அந்த சூழ்நிலைகளை வைக்காமல், நீங்க கைகளில் எடுத்துக்கிட்டு நான் தோற்று போய்விட்டேனோ என்று நீங்கள் பதறலாம். நீங்கள் சுயமான முடிவுகளை எடுத்திருக்கலாம். ஐயோ, நான் தவறான முடிவுகளை எடுத்து இவ்விதமாக வந்துவிட்டேனோ என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை, தடைகளை தாண்டி பயணிப்பதற்கு, தடைகளை தாண்டி வெற்றி பெறுவதற்கு, தடைகளை தாண்டி நீங்கள் நன்மைகளை அனுபவிப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையிலே காரியங்களை அனுபவிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. எதுவாகவும் இருக்கலாம். சூழ்நிலைகளை கையில் எடுத்துக்கொண்டு நீங்களாக சுயமாய் முடிவு செய்யாதீங்க. மீண்டும் சொல்லுகிறேன், சூழ்நிலைகளை கண்டு இதுதான் நிலை என்று முடிவெடுக்காதீங்க. எல்லாவற்றையும் தாண்டி பயணிப்பதற்கு எலியாவுக்கு உதவி செய்த கர்த்தர், எலியாவை வல்லமையாக பயன்படுத்தின கர்த்தர் உங்களையும் பெரிய காரியங்களை செய்வதற்கு பயன்படுத்துவார். என்னை பயன்படுத்தும் கர்த்தாவே, யூஸ் மீ லார்ட், என்னை உபயோகப்படுத்தும், என்னை பயன்படுத்தும் கர்த்தாவே, என்னை பயன்படுத்தும். சூழ்நிலையை கண்டு நான் ஒதுங்கி போய்விட்டேன், விரக்தியின் கடைசி நிலைக்கு வந்து விட்டேன். இனி என்ன என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். இந்த கேள்விகளுக்கு அடுத்து என்ன? வாட் இஸ் நெக்ஸ்ட் இஸ் ஜீசஸ். இயேசுவே அதற்கு பதில், இயேசுவே அதற்கு முடிவு. உம்மையே நான் ஆராதிக்கிறேன், உம்மையே நான் சார்ந்து நிற்கிறேன், என்னை உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். சொல்ல முடியுமா? என்னையே உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். என்னை பயன்படுத்தும், என்னை உபயோகப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்வதற்கு, செயல்படுவதற்கு, செயலாற்றுவதற்கு என்னை ஆசீர்வதியும் என்று கேட்போம். அன்பு நிறைந்த கர்த்தாவே, இந்த நல்ல துதி ஆராதனைக்காய், ஆண்களுக்கு சங்கத்தின் சிறப்பான இந்த ஆராதனை நேரத்துக்காய் தூத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உடைய அன்பின் கரம் தாங்கட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும்.